சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. யாருமே சந்தோஷமா இல்லைங்களா அந்த கால வேளையில? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடி நான் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த மாதத்தின் இந்த 3வது ஞாயிறு ஆராதனையில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நம்மை பாதுகாத்து நம்மை ஏந்தி நம்மை சுமந்திருக்கிறபடி நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த வார ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கூட்டங்களிலே கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நண்பாய் கேட்டுக்கொள்கிறோம். எழுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவரோடு பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன காரியங்களை நான் பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த வசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். ஆண்டவரே, இது ஏற்கனவே நம்ம போதிச்சிருக்கிற காரியங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் விசேஷமாக இந்த காரியத்தை இதற்கு முன்பதாக தியானிக்காத வகையிலே ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு இங்கே ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதில் நம்ம குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதில் அவருடைய பலப்படுத்துதல் நமக்கு இங்கே காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலே இன்றைக்கு இந்த நாளில் இந்த காரியத்துக்காக, இந்த வேதாகமத்துக்காக நான் வைத்திருக்கிற தலைப்பு பலப்படுத்துகிற கிறிஸ்து. அப்போ நமக்கு யார் பலன் என்று சொன்னால், யார் பலன் நமக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஆழமாய் நான் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். நமக்கு பலன் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சரீர பலனை நமக்கு காண்பிக்கிறது இல்லையா? நமக்கு பலன் அப்படின்னு சொன்னால் நம்ம முதலாவது நமக்கு ஞாபகம் வர்றது என்ன? பலன் ஞாபகம் வரும், நம்முடைய சரீர பலனை தான் நமக்கு காண்பிக்கும். ஆனால் இதை நம்ம ஆழமாய் சிந்திக்கும் பொழுது, ஒரு சில காரியங்களை நம்ம யோசிக்கும் பொழுது, நமக்கு பின்னாக ஒரு சில பலனான காரியங்களை நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு கற்றுத்தரப்போகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பலன் என்று சொன்னால் நன்றாக யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு, ஒரு சின்ன பிள்ளைக்கு தன் தாயோ தன் தகப்பனோ பலனாக இருப்பாங்க இல்லையா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவங்க தான் எங்களுக்கு முதுகு எலும்பா இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு இந்த முதுகு எலும்புல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவனுடைய காரியங்கள் எல்லாமே மாற்றப்படுகிறதா இருக்கணும். இந்த ஸ்ட்ரோக் வருகிறதுக்கு காரணம், இல்லை கை கால் விழுகிறது, மற்ற காரியங்கள்லாம் எதனால் வருகிறது என்று சொன்னால் அந்த முதுகு, பேக் போன் என்று சொல்லுகிற இந்த காரியங்களினால தான் அங்கே ஏற்படுகிறது. அப்படியாக நாம் ஒரு சிலரை பலனாக நம்ம வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், யார் நம்முடைய பலனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே நமக்கு பலனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி நம்ம சரீரத்திற்கு ஒரு முதுகு எலும்பு நமக்கு பலனாய் இருக்கிறதோ, நமக்கும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பலனாய் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பில்டிங் இருக்கிறது இல்லையா, அந்த பில்டிங்கோட பலம் எங்க இருக்குது? இல்லையா? எங்க இருக்குது? பேஸ்மெண்ட்ல தான் இருக்குது. அப்போ நமக்கு பேஸ்மெண்ட் யாருன்னு சொன்னா ஆண்டவர் தான். அப்போ அது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இஸ் அவர் ஃபவுண்டேஷன். அவர் தான் நமக்கு பேஸ்மெண்டா இருக்கிறார். நம்ம சொல்லலாம், இந்த பில்டிங்க்கு என்ன பலன்னு சொன்னா இந்த செவருனால தான் இந்த நிக்குது, இந்த கம்பினால தான் நிக்குது அப்படின்னு சொல்லி, இல்லை இந்த தரையினால தான் இந்த பில்டிங் நிக்குது. ஆனால் இதை ஒட்டுமொத்தமாக தாங்கி கொண்டு இருக்கிறது எது என்று சொன்னால் இந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட் தான். இன்னைக்கு நாம நல்லா இருக்கலாம், நம்ம பலனா இருக்கலாம், சத்துவமா இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நாம நின்று கொண்டிருக்கிற பலன் யாரு என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நம்முடைய பலன் அப்படின்னு சொன்னால் நான் சாப்பிட்ற சாப்பாடுலையோ இட்லிலையோ தோசைலையோ இல்லை கறி குழம்புலையோ எதுலையுமே கிடையாது. நம்முடைய பலன் யார் என்று சொன்னால் யாரு? ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை ஒரு மனுஷன் அருமையாக சொல்லி வச்சிருக்கிற இடத்துல வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எழுதின பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கிற வசனம். ரொம்ப எல்லாருக்குமே ஒரு சின்ன பிள்ளைய கேட்டால் கூட அந்த வசனத்தை சொல்லும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையா சொல்லி வச்சிருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து யார் என்று சொன்னால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் பலன் யார் என்று சொன்னால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் பலவீனத்தில் அவர் தான் பலன் என்ன பண்ணும்? பூரணமாய் விளங்குகிறதா இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கிறாரு? எப்படியும் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டார். ஆனால் இன்னைக்கு நீங்க இந்த வசனங்களை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், நன்றாக பார்க்கிறோம். ஆனாலும் நம்முடைய பலனாகிய கிறிஸ்துவை எண்ணப்படாமல் நம்முடைய சரீர பலத்தினாலும் நம்முடைய சரீர சத்துவத்தினாலும் நான் படிச்சிருக்கிற காரியத்தினாலதான் நான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறேன், நான் பலனோடு இருக்கிறேன், சத்துவத்தோடு இருக்கிறேன்னு சொல்லி நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அது உண்மையான காரியங்கள் கிடையவே கிடையாது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறக்கிறதுக்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, அந்த மனுஷன் எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. அவர் தான் எனக்கு துணையா இருக்கிறார். இல்லையா? அவர் தான் நமக்கு துணை, அவர் தான் நமக்கு எல்லாம். நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் நம்ம சொந்த பந்தம் இல்லையா, அவங்க தான் நமக்கு துணையா இருப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு துணையா இருப்பாங்க, இல்லை என் கணவன் எனக்கு துணையா இருப்பாங்க, என் மனைவி எனக்கு துணையா இருப்பாங்க. எவ்வளவு நாளைக்கு இருப்பாங்க? ஒரு காலகட்டம் தான். ஆனால் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் தான் நமக்கு பலனாக இருக்கிறார், அவர் தான் நமக்கு சத்துவமாக இருக்கிறார். நாம எந்த மனுஷனை நம்பியிருக்கலாம், ஆனால் அந்த மனுஷன் ஒரு காலமும் நமக்கு எல்லா நேரங்களிலும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அதனால தான் இன்றைக்கு இந்த பிரசங்கத்துக்கு நான் வைத்திருக்கிற தலைப்பு பலப்படுத்துகிற கிறிஸ்து. நம்மை பலப்படுத்தணும் என்று சொன்னால் அது ஆண்டவரால் மாத்திரம்தான். இல்லையா? நீங்கள் சாப்பிட்ற டானிக்காலேயோ மாத்திரையினாலோ நீங்கள் பலனாக இருக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா ஐ எம் வெரி சாரி. இல்லையா? ஏன்னா வசனமும் அதுதான் சொல்லுது. நான் பார்க்க போகிறோம், அந்த வசனங்களை நாம் தியானிப்போம். அதுக்கு மாறாக இந்த பலப்படுத்துதலை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு என்ன சொல்றாரு நம்ம வாசிக்கலாமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிறவர் அவர் நம்மை அஸ்திவாரம் போடுகிறவர் அவர் தான் நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை அஸ்திவாரம் போடும் பண்ணுகிறவர். நாம ஒரு நிலைமைக்கு வரணும்னு சொன்னா அது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தினால் மாத்திரமே தான் முடியும். இல்லையா? நிறைய நேரத்தில் நம்ம விழுந்து போகிறோம். நம்ம சொல்லுவாங்க, நான் எனக்கு ஒரு சின்ன ஜுரம் வந்துட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், தாங்க மாட்டேன், விழுந்துருவோம் உடனே. எங்கள் அம்மா உடனே சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய உடம்பு வச்சிருக்கிறே ஒரு ஜுரம் நீ தாங்குறியா பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய சரீரங்கள்லாம் அதுதான். இல்லையா? நம்ம என்ன பெரிய எவ்வளோ பெரிய சரீர பலனை வச்சுருக்கலாம், மசில் வச்சுருக்கலாம், எவ்வளோ நேரம்னாலும் ஒர்க் அவுட் பண்ணலாம், எவ்வளோ பெரிய உடம்புனாலும் வச்சுருக்கலாம். ஆனால் சரீரத்தில் ஒரே ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது. அந்த பலத்தால் நான் இத்தனை வருஷம் இவ்வளோ சாப்பிட்டேன்னு சொல்லி நம்ம பலத்தால் இடைக்கட்ட முடியாது. நான் இத்தனை வருஷம் ஜிம்முக்கு போய் என் உடம்பை இவ்வளோ கட்டமைச்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் முடியாது.
ஏன்னா நம்மை பலப்படுத்துகிறவர் அவர் தாமே. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மை பலப்படுத்தணும்னு சொன்னா அது ஆண்டவர் மாத்திரம்தான், இல்லையா? அப்போ தேவன் நம்மை எப்படி பலப்படுத்துவார், தேவனால் நம்ம எப்படி பலப்படுத்தப்படுகிறோம் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு பேசுவாராக, நம்மோடு இடைபடுவாராக. தேவன் நம்மை எப்படி பலப்படுத்துவார் என்று சொல்லி ஒரு 5 காரியங்கள் இருக்கிறது. அந்த 5 காரியங்களை பார்த்துட்டு தேவன் யாரை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி அதுக்கு ஒரு 4 காரியங்கள் இருக்குது, அதை நாம் பார்ப்போம். ஆண்டவர் சுத்தமானால் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான நேரங்களை எவ்வளோ சீக்கிரமாய் பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அந்த காரியங்களை நாம் பார்ப்போம். எடுத்து வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தேவன் எப்படி நம்மை பலப்படுத்துவார் என்று சொல்லி முதலாவது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் பலனையும் உனக்கு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் தேவன் நம்ம எப்படி பலப்படுத்துவார்னு சொன்னா, அவர் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு பலனை சொல்லுவார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னா உலக ஆஸ்தி அந்தஸ்து என்ன வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க, அதை சம்பாதிக்கிறதற்கே நமக்கு பலனை தருகிறவர் யாரு? ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம், இன்னைக்கு நிறைய ஓனர்ஸை பார்க்குறோம், நிறைய சிஇஓஸை பார்க்குறோம். ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய மனுஷனாக வளர்ந்துருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு சிலர் என்ன பண்ணுகிறாங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் அவங்க என்ன பண்ணுகிறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு உலக மனுஷனாக இருக்கிற நீங்களும் நானும், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு சில ஐஸ்வர்யமான காரியங்களை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுகிறோம், எங்கிருந்து வந்தோம் என்னதே மறந்து போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் என்னை பலப்படுத்தினார், யார் எனக்கு இந்த காரியத்தை கொடுத்தார், யார் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார்னு சொல்லி என்ன பண்றோம், மறந்து போகிறோம். இன்னைக்கு நாம கேட்கிறோம், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்றோம், இல்லையா? ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு இன்னைக்கு என்ன பண்றோம், ஆண்டவரே நேரம் இல்லை, ஆண்டவரே எப்படி நேரம் இல்லைப்பா, அவங்ககிட்ட வர்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை ஆண்டவரே. யாரு? நம்மை பலப்படுத்தினவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு பலனை யார் கொடுக்கிறான்னு சொன்னா அவர் தான் நமக்கு பலனை தருகிறார். அதை மறந்து போகாதீங்க. இன்னைக்கு நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அவர் உங்களுக்கு பலனை தருவார், அதை மேற்கொள்ளுகிறதற்கு கர்த்தர் உனக்கு பலனை தருவார். அந்த பலன் தருகிறவரை சார்ந்திருங்க. அந்த ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ள வந்த பிறகு, ஆசை உங்களுக்குள்ள வந்த பிறகு, உங்களுக்குள்ள எல்லா காரியங்களும் வந்த பிறகு என்ன பண்ணிடக்கூடாது, ஆண்டவரை மறந்து விடாது. யார் எனக்கு அந்த பலனை தந்தார் என்பதை எப்பொழுதும் நினைத்து பார்க்கணும். அதுதான் இன்னைக்கு சங்கீதக்காரன் சொன்ன விதமாய் நம்ம வாசித்தோம் இல்லையா, என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு மகிழ விடாமல் என்னை பாதுகாத்தீரே, அதற்கு உமக்கு நன்றின்னு சொன்னா பாருங்க. அந்த நன்றி உணர்வு இன்னைக்கு நமக்கு வேணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் இன்னைக்கு பலவீனங்களோடு காணப்படுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்து என்பதை இன்னைக்கு நாம மறந்து போகிறோம். இன்னைக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இழந்து போயிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை மறந்ததன் நிமித்தமா தான். இன்னைக்கு நாங்கள் சொல்லுவாங்க நிறைய பேர், நாங்கள் எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம். ஏன்? நல்லா ஆராய்ச்சி பார்க்கணும். ஒன்னே ஒன்று தான், நல்லா ஆராய்ச்சி நீங்கள் பார்த்துறீங்கன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான், அவனுடைய பலத்தை எங்கிருந்து வந்ததோ என்பதை அதை மறந்து போயிருப்பான். ஹல்லேலூயா. சோதம் குமாராவை பாருங்க, கர்த்தர் அவனுக்கு அவன் வைத்திருந்த எல்லா காரியத்தையும் கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, அந்த தேசத்தை விட்டு அழிச்சு போட்டார்.
ஆனால் ஆபிரகாம் அதை குறித்து கவலையே படலை. ஏன்னா அவனை பலப்படுத்தி அவனை ஆண்டவர் என்ன பண்ணாரு? உருவாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆஸ்தியும் அந்தஸ்தை பார்த்து மயங்கிடக்கூடாது. இதுதான் என் பலன் நீங்க மயங்கிடக்கூடாது. இதுதான் என்னுடைய ஆஸ்தி தான் எனக்கு பலனா இருக்கிறது, என் சொத்து தான் எனக்கு பலனா இருக்கிறது, என் பிள்ளை தான் எனக்கு பலன், என் கணவன் தான் எனக்கு பலன், என் மனைவி தான் என் பலன். ஒருவேளை நீங்க அதுல சார்ந்து இருந்தீங்கன்னா, எதை சார்ந்து இருக்கிறீங்களோ முதல்ல ஆண்டவர் அதை உங்க கையில இருந்து பிடிக்கிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா he is our foundation. ஹல்லேலூயா. இயேசுவை அஸ்திபாரமா போடுங்க. அஸ்திபாரமா இயேசு இருக்கட்டும். உன் ஐஸ்வர்யத்தை, நீ பலத்தையும், உன் ஆஸ்தியும் அந்தஸ்தையும், உன் வேலையும், உன் படிப்பையும் எதையும் என்ன பண்ணாத உன் பலனா பார்க்க கூடாது. இல்லையா? அதெல்லாம் பார்த்தோம்னா ஒண்ணுமே நடக்காது. இல்லையா? உன் ஆஸ்தியோ அந்தஸ்தோ உனக்கு ஒன்றும் காப்பாற்று. படிச்சவன் நல்ல நிலைமைக்கு இருக்கிறானா பாதி பேர் தான். இன்னைக்கு படிக்காதவன் நல்லா இருக்கிறான்னா பாதி பேர் தான். அப்போ இதெல்லாம் என்ன நடக்கும்னு சொன்னா, நீ ஆண்டவரை நம்பி பலப்படும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை உன் பலனா வைக்கும் பொழுது கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஆஸ்திகளை சம்பாதிக்க கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லை, நீ பொருள வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை தேடுங்க. விசுவாசமாய் நம்பிக்கையாய் தேடும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? வசனம் தான் சொல்லுது 18, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. தொடங்கும் போதே அப்படிதான் ஆரம்பிக்குது. கர்த்தரை நினைங்க. உங்க காரியங்களை ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க. கர்த்தரை முதலாவது நினைச்சு எல்லா காரியத்தையும் அவருக்கு தெரியப்படுத்துங்க. அவர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவன் எப்படி என்னை பலப்படுத்துவார்னு சொன்னா, முதலாவது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு பலம் தருவார். எடுத்த உடனே உனக்கு என்ன பண்ண வாரி கொடுத்துட மாட்டார். ஆண்டவர் எப்பவுமே வந்து குறுக்கு வழியில எந்த பணத்தையும் உனக்கு கொடுக்க மாட்டார். ஏதாவது உனக்கு ஒரு குறுக்கு வழியில வந்துருச்சு பணம்னா அது ஆண்டவர் கொடுத்தாருன்னு நினைக்காதீங்க. நிச்சயமா ஆண்டவர் அது உனக்கு கொடுத்ததா இருக்கவே இருக்காது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? குறுக்கு வழியில சம்பாதித்து கொண்டு பல பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்புறம் கேட்டா, ஏன் ஆண்டவரே என்னை இந்த பிரச்சனையில மாட்டி விட்டீங்க? ஆண்டவரா போய் உன்னை சீட்ல சேர சொன்னாரு, ஏசப்பா உங்களை போய் லாட்டரி டிக்கெட் வாங்க சொன்னாரு. ஆனா கேட்டா, ஆண்டவரே என்னை பிரச்சனையில மாட்டி விட்டீங்க. நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் தேவ பிள்ளைகளே, தேவன் என்னை எப்படி பலப்படுத்துவார்னு சொன்னா, உங்களை ஆஸ்திகளை சம்பாதிக்கிறதுக்கு அவர் பலன் தருவார். ஹல்லேலூயா. குறுக்கு வழியில உனக்கு ஆண்டவர் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ண மாட்டாரு? பலனை தர மாட்டாரு. ஆண்டவர் அவர் நேர்மையான தேவன், நீதி உள்ள தேவன், உண்மையான தேவன். உண்மையான வழியில தான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புவார். ஹல்லேலூயா. அவர் எப்படி நீதியா இருக்கிறாரோ, உண்மையா இருக்கிறாரோ, பரிசுத்தமா இருக்கிறாரோ, அப்படிதான் தன் பிள்ளைகளையும் வளர வேண்டும், வாழ வேண்டும் நினைப்பார். அப்போ உங்களை ஆஸ்திகளை அந்தஸ்துகளை சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பலனை தருவார். ஹல்லேலூயா. இரண்டாவது தேவன் எனக்கு எப்படி பலனை தருவார் என்று சொன்னால், சங்கீதம் புத்தகம் 28ஆம் சங்கீதம் 28ஆம் சங்கீதம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 28ஆம் சங்கீதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், அடைக்கலமாய் அடைக்கலத்தை அளிப்பதற்காக நமக்கு பலனை தருகிறார். ஹல்லேலூயா. அவர் தான் என் அடைக்கலம் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. அவர் தான் நம் சேஃப்டி. யாரு? ஏசப்பா தான் என் சேஃப்டி. என்னை பலப்படுத்துகிறதுக்கு அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? என்னை சேஃபா வச்சிருக்கிறாரு, என்னை சேஃப்டியா வச்சிருக்கிறார், என்னை செக்யூர் பண்ணி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் நான் செத்துட்டா என் பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணி வச்சிருப்பான்? LIC போட்டு வச்சிருப்பான். இல்லையா? ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பிள்ளைய பார்த்துருக்கு. அது போலதான் என் ஆண்டவர் எனக்கு அடைக்கலமா இருந்து என்னை அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? சேஃப் அண்ட் செக்யூரா என்னை லைசன்ஸ் பண்ணி என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? இன்சூர் பண்ணி வச்சிருக்கிறார். என்னை பாதுகாத்து வச்சிருக்கிறார். என் பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, எந்த போராட்டமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தேவன் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எப்படி பலப்படுத்துகிறார்? அடைக்கலமா என்னை பலப்படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிரசங்கத்தில் கூட நான் சொல்லியிருக்கிறேன். போர் காலத்தில் ஒரு இடம் அந்த மதில் செவரை தாண்டியும்
ஒரு குறுகிய பாறைக்குள்ள ஒரு மனுஷன் ஒளிகிற அளவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்களாம், செஞ்சு வச்சிருப்பாங்க. அதை தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ராஜா காலத்துல அடைக்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒருவனும் உங்களை பார்க்க முடியாது, ஒருவனும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீ செத்தாலும் அதுக்குள்ளே தான் சாகணும். அந்த போர்லாம் முடிஞ்ச பிறகு நீ ஏன் வெளியில வந்தாதான் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அவர் எனக்கு அடைக்கலமா என பலனா இருக்கிறார் என்று சொன்னால் ஒருவனும் உங்களை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறாருன்னு சொன்னா அவருடைய பலன் எப்படி இருக்கும்னு சொன்னா ஒருவனும் உங்களை அசைக்கவே முடியாது. அப்பேற்பட்ட பலத்தால் தான் நம்ம இடை கட்டுவா. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஏன் நமக்கு பலவீனம் வருது, ஏன் கஷ்டம் வருது, ஏன் போராட்டம் வருது அப்படின்னு சொன்னா நாம அவருடைய கரத்துல அடைக்கலமாய் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, நான் உங்க கருத்துல ஒப்பு கொடுத்துருப்பா, நீங்க என்ன பாதுகாத்து கொள்ளுங்க, என்னை நடத்துங்க, என்னை ஏந்துங்க, என்னை சுமங்க. அதுதான் மோசே கிட்ட சொன்னார் ஆண்டவரே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், யாரும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. நான் உனக்கு முன்பாக போறேன், எல்லா வழியும் கோணலான வழிகளையும் நான் செவ்வையாக்குறேன். செங்கடல் முன்னாடி போய் நிக்கிறேன். ஆண்டவரே, என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லணும்னு சொன்னீங்களே, எங்கப்பா வழியே இல்லைன்னும் போது ஆண்டவர் செங்கடல் என்ன பண்ணாரு, ரெண்டா பலந்த. வழி இல்லைன்னு நினைக்கிறியா, உனக்கு புது வழி ஆண்டவர் உண்டாக்குவார். நீங்க போற வழி உனக்கு அதுதான் வழின்னு தெரியும், ஆனால் என் தேவன் எப்படி தெரியுமா, அங்க வழியே இருக்காது, அந்த இடத்துல தான் வழியை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சு கூட பார்க்காத விஷயத்தை ஆண்டவர் செய்வார். நீங்க எண்ணி கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லி நீங்க உங்க யோசனையில கூட அதை யோசிச்சிருக்க முடியாது. அப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறவர் தான் என்னுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுக்கு நான் என்ன பண்ணணும், அவருடைய கரத்துல அடைக்கலமா இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க, அவருடைய கரத்துல சேஃபா இருங்க. நான் சேஃபா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம உலகத்தின் காரியத்துல நம்ம மாட்டிக்கொள்ளுகிறோம், உலக விஷயங்களில் நம்ம மாட்டிக்கொள்ளுகிறோம். ஆனால் நம்ம சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கிறோம்னு சொன்னா நிச்சயமா இல்லவே இல்லை. நம்முடைய சேஃப்டி அப்படின்னு சொன்னா அது ஆண்டவருடைய கரம் மாத்திரமே. ஹல்லேலூயா. அதுதான் சொல்லுகிறார் சங்கீதம் 28:8 கர்த்தர் அவருடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலம். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஆண்டவர் உன்னை சோர்ந்து உன்னை கட்டி அணைத்து பிடிச்சு கொள்வார். ஹல்லேலூயா. ஒரு தகப்பனும் ஒரு பிள்ளையும் போறான், ஒரு ஆபத்து வரும்போது போ நீ சாவுன்னு சொல்லி தன் தகப்பன் தள்ளி விட்டுருவாராம். ஒரு வண்டி இடிக்க வரும்போது தன் தகப்பன் போச்சோ நீ சாவு, நான் தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தகப்பன் சாவடிப்பாரா. நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை உயிரோடு இருக்கணும்னு சொல்லி கட்டி அணைத்து பிடிச்சு கொள்வார்ல, அது போலதான் நம்முடைய ஆண்டவர். அதுதான் நம்முடைய அரணான அடைக்கலம். நமக்கு அரண் என்று சொன்னால் காவல் வைத்து ஒரு வால் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவாரு, அவர் பாதுகாத்து கொள்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவ பலன் நமக்கு வேணும்னு சொன்னா அவருடைய அடைக்கலத்தில் நாம் இருக்கணும். முதலாவது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு பலனை தருகிறார். இரண்டாவது அடைக்கலம் அழிப்பதற்காகவே நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 40:29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. மூணாவது காரியம், தேவன் எப்படி பலப்படுத்துகிறார் என்று சொன்னால் சோர்ந்து போறவனுக்கு பலனை தருகிறார். இல்லையா? நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறவனுக்கு அவர் பலனை தரல, எவன் வீக்கா இருக்கிறானோ அவனுக்கு பலனை தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை ஸ்ட்ராங்கா ஆண்டவர் சமூகத்தில் காட்டாதீங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ண முடியாத காரணம் தெரியுமா? ஆண்டவரே நான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்ப்பா பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முன்னாடி காட்டுறது. அவர் என்ன பண்ணுவாரோ, என் பிள்ளை நல்லா இருக்குது அவ்வளோதான் சொல்லி விட்டுருவார். நீ சோர்ந்து போகிற நேரத்தில் அவர் நமக்கு பலனை தருகிறவர். ஹல்லேலூயா. உன் ஸ்ட்ரென்த் ஆண்டவர்கிட்ட காட்டாது. ஆண்டவர் உன் ஸ்ட்ரென்த் என்னன்றது நல்லா தெரியும். ஆண்டவர் உங்களை பற்றி நல்லா தெரியும். என் பிள்ளை எதில் சரியாக இருக்கும், எதில் விழுந்துரும்னு சொல்லி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அப்போ நீங்கள் சோர்ந்து போகிறவருக்கு அவர் என்ன பண்ணுகிறார், பலனை தருகிறார். வியாதியில் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடங்க.
ஆண்டவர் சமூகத்தில் போய் கடங்க. ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை சத்துவப்படுத்துங்கப்பா, என்னை என்ன பண்ணுங்க, உயிர்ப்பிங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்காம எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு கடைசி ஆண்டவரே நான் டோலோ போட்டேன்பா, கொரோசின் போட்டேன்பா, எல்லாத்தையும் போட்டேன், ஒன்றும் ஆகலை, நீங்கள் தான் எனக்கு சுகம் தரணும், கடைசி ஆண்டு சமூகத்தில் வராதிங்க. உங்கள் சோர்ந்து போகிற நேரத்தில் அவர் பலனை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன்னு சொன்னால் அது ஆண்டவருடைய கிருபை தான். ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போகிற நேரத்திலலாம் ஆண்டவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்ததுனால தான் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன். ஒருவேளை நான் ஆண்டவர்கிட்ட பேசாமல் இருந்தேன்னா என்னைக்கும் நான் மண்ணோடு மண்ணா போயிருப்பேன். ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகிறீங்களா, ஆண்டவரோட உட்காந்து பேசுங்க, ஆண்டவரோடு கேளுங்க. போன பார்க்கிறவன் சொல்லுவான், என்னடா பைத்தியக்காரன் மாதிரி தனியா பேசிட்டு இருக்கிறானே, உலகத்துக்கு நீ பைத்தியக்காரனா தான் தெரியுவே, ஆனால் என் தேவனுக்கு தான் தெரியும் உன்னை நான் என்ன பண்ண போறேன், பலப்படுத்த போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து பலப்படுங்க. சோர்ந்து போகிற நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுங்க, ஆண்டவர் உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. சத்துவம் இல்லாத நேரம், சத்துவம் இல்லைன்னா என்னால ஒண்ணுமே முடியாதுன்னு சொல்லுகிற நேரம் தான் சத்துவம் இல்லாத நேரம். அப்படி உங்க கால சூழ்நிலைகள் வருகிறதா, இனி என்னிடத்துல என்னால எதுவுமே செய்ய முடியாது என்ற சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சத்துவத்தை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக ஊழியக்காரர்களை நான் சொல்லுகிறத கேட்டிருக்கிறேன். நான் விழுந்து போயிருக்கும் போது ஒரு கரம் என்னை தாங்கினது, என்னை தூக்கினது, என்னை சுமந்தது என்று சொல்லி அநேக சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கோம். ஏன்னு சொன்னால் சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை தருகிறார். ஆண்டவர் சமூகத்தில் விழுந்துருங்க. ஆண்டவர் சமூகத்தில் விழுகிறதுக்கு மாத்திரம் வெட்கப்படவே படாதீங்க. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுகிறதுக்கு நம்ம வெட்கப்படவே கூடாது. ஆண்டவர்கிட்ட நம்ம வெட்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் உலக மனுஷன் முன்னாடி நம்ம வெட்கப்பட்டு நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலனை தருகிறவராக இருக்கிறார். முதலாவது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க, அடைக்கலம் அளிப்பதற்காக, சோர்ந்து போகாமல் இருக்க. நான்காவது மிகவும் அத்தியாவசியமான காரியம், 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிப்போம். பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போதான் நான் சொன்னேன் இல்லையா? நான்காவது காரியம், உபதேசத்தில் நம்ம நிலைத்திருக்க அவர் நமக்கு பலனை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவனுக்கும் இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிறவனுக்கும் உபதேசம் ரொம்ப முக்கியம். அந்த உபதேசத்துல நீ என்ன பண்ணிருக்கணும், நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுகிறாரா, பலனை தருகிறவராயிருக்கிறார். இன்னைக்கு யார் என்ன சொன்னாலும் என்ன பண்றது, கேட்டுக்கொண்டு அதன்படி நடக்கிறது. நீங்க உண்மையாகவே இயேசுவை நேசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இயேசுவை நம்புகிறவர்களா இருப்பீங்கன்னு சொன்னா, இயேசுவை உறுதியா பிடிச்சு கொள்கிறவங்களா இருப்பீங்க என்று சொன்னா, யார் என்ன மனுஷன் சொன்னாலும் சரி அதன் காது கேட்காது. ஏன்னா நீ உபதேசத்தின்படி நடக்கிறதுனால நீ உபதேசத்தை சார்ந்து இருப்ப. ஹல்லேலூயா. இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் கெடுக்கிறதுக்காகவே வருவாங்க. நம்ம யாருக்கையாவது நம்முடைய கஷ்டத்தை சொல்லுவோம், எனக்கு இது பிரச்சனையா இருக்குது, போராட்டமாக இருக்குது, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு போனால் ஒருத்தருக்கு வியாதி, கஷ்டம், போராட்டம் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். சொன்னீங்கன்னு நினச்சிக்கிங்களா, அவன் சொல்லுவான், முதலாவது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கிறாரு, வரீங்களா, ஒரே ஒரு இளஞ்சிப்பழம், ஒரே ஒரு முட்டை, ஒரே ஒரு கயிறு, அவ்வளோதான். நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகிடுவீங்க, சரியாயிடுவீங்க, சரியாயிடுவீங்க. அவ்வளோதான், ஒரேடியா சரியாகி உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடும். உபதேசத்துல நிலைத்து இருக்கணும். ஹல்லேலூயா. சிலுவை தான் உனக்கு விடுதலை, சிலுவையின் ரத்தம் தான் உன்னை மீட்கும், சிலுவையின் மீட்பு தான் உன்னை உயிரடைய செய்யும், சிலுவையின் உயிர்த்தெழுதல் தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபதேசத்துல நிலைத்திருங்க. உபதேசத்துல நீங்க நிலைத்திருக்கணும். சத்திய வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி, சத்திய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்பதை அதை நம்பி வாழணும்.
இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிறாங்க, இந்த பாஸ்டர் சொல்லிட்டாரு, எங்க பிரதர் சொல்லிட்டாரு, எங்க சிஸ்டர் சொல்லிட்டாரு, அதனால நான் எங்க போறேன் அங்க போறேன்னு சொல்லி போகிறது அல்ல. சத்திய வசனம் என்ன சொல்லுகிறது? சத்திய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அதை சொல்லுகிறதுக்கு தான் உங்க கையிலேயே ஒரு ஆயுதத்தையும் ஒரு பட்டயத்தையும் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் சொல்லிட்டான், பாஸ்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணாத, அந்த மனுஷனையும் இந்த மனுஷனையும் அந்த ஜனத்து கூட்டத்தையும் இந்த ஜன கூட்டத்தையும் பார்த்து ஓடிக்கொண்டிருக்க கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உபதேசத்தின்படி நீங்க வாழும். அதுதான் இங்க சொல்லுது, சிலுவை பற்றிய உபதேசம். அதுதான் நீ சிலுவையை குறித்து ஆண்டவரை குறித்து நீ சொல்லும் போது என்ன பண்ணுவான்? உலக மனுஷன் பைத்தியக்காரனா நினைப்பான். ஏன்னா நாமளும் பலர் அப்படிதான் பைத்தியக்காரனா நினைச்சிட்டு இருந்தோம். எப்போ? இந்த சிலுவையின் உபதேசத்தை விசுவாசிக்காத பொழுது. ஆனால் இன்னைக்கு இந்த சத்திய வசனத்தை நாம பருகும் பொழுது அன்னைக்கு அந்த சொன்ன வார்த்தைகள் உண்மை என்பதை நாம நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உபதேசத்துல உறுதியா இருங்க, உபதேசத்தை உறுதியா நம்பிக்கிறங்க, உபதேசத்தை விட்டு வழி விலகி சென்றுடாதீங்க. இன்னைக்கு நல்லா ஆவிக்குரிய இருக்கிற பிள்ளைகளே எப்பேற்பட்ட தவறுகளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? செய்து கொண்டிருக்கிறாங்க. என்னது? நம்ம பிள்ளைக்கு பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க? பார்க்க வரவங்க எல்லாம் கண்ணு பட்டுருமா? என்ன பட்டுருமா? கண்ணு பட்டு அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க? இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கருப்பு கருப்பாக வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? உடனே என்ன பண்ணுவாங்க? வீட்டில் நெருப்பு எடுத்து வச்சு அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க? மிளகா போட்டு என்னென்னத்தையோ பண்ணி அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க? சுற்றி அப்படி போட்டு வெளியில் அப்படி போட்டால் எல்லாம் போயிட்டு, நீ அப்படி பண்ண அப்படின்னு சொன்னால் வெளியே இருக்கிறது வீதியில் இருக்கிறது எல்லாம் உங்கள் வீட்டில் வந்து நடுவில் உட்காரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் இது நடக்கல, நிச்சயமாய் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை தான் நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியம் உபதேசத்தின்படி நடங்க, உபதேசத்தின்படி வாழுங்க. உபதேசம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்யுங்க. நாங்கள் கூட ஒரு சில நேரத்தில் தவறி போகலாம், ஆனால் சத்திய வார்த்தைகள் என்றுமே மாறாது. சத்திய வசனம் என்றுமே மாறாது. பாஸ்டர் கூட தப்பு பண்ணலாம், ஆனால் சத்திய வசனங்கள் ஒருபொழுதும் உங்களை என்ன பண்ணாது? தவறான பாதைகளிலோ தவறான விஷயங்களையோ செய்ய ஒருபொழுதும் விடவே விடாது. ஹல்லேலூயா. அவர் உங்களை உபதேசத்தில் படி நடக்கிறதற்கு அவர் தேவ பலனை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை விட்டு பின்வாங்குற மாதிரி, கொஞ்சம் வழி விலகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா உடனே தேவ சமூகத்தில் உட்காருங்க. வேற எந்த வேலையும் நமக்கு இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஏசப்பா இந்த காரியம் நடக்குது, நான் எப்படியாவது இதுல இருந்து நான் என்ன பண்ணணும்? வெளியே வரணும். ஆண்டவர் செய்ய மாட்டேன்னு சொல்லுவாரா? அப்பா எனக்கு 1008 வேலை இருக்குது, மொத்தம் ஒரு 800 கோடி பேர் இருக்கிறாங்க, அந்த பிரச்சனையெல்லாம் நான் போய் பார்க்கணும், உன் பிரச்சனையே நான் பார்த்துட்டு இருக்குமான்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? சொல்ல மாட்டார். ஆண்டவர் நீ கூப்பிடும் பொழுது உனக்கு செவி சாய்த்து உன்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா. நீ எப்போ கூப்பிடுவேன்னு சொல்லி தான் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். தேவன் என்னை எப்படி பலப்படுத்துவார் என்று சொன்னால் அவருடைய சத்திய வசன உபதேசத்தினால் என்னை நிலைநிற்க அவர் பலன் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி அவர் என்னை எப்படி பலப்படுத்துவார்? 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கடைசி காலத்திலே வெளிப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு, விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால, அதுதான் முக்கியம். அல்ல உன் பலத்தினால அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற. நல்லா கவனிச்சுக்கணும் இல்லையா? 5வது காரியம், ஆண்டவர் என்னை எப்படி பலப்படுத்துவார் என்று சொன்னால் அவருடைய பலத்தினாலே என்னை காப்பாற்றுவார்.
என் பலம் என்னை காப்பாத்து. நான் சாப்பிட்ற 5 இட்லி என்னை காப்பாத்தாது, 4 தோசை என்னை காப்பாத்தாது, 5 சப்பாத்தி என்னை காப்பாத்தாது, நான் சாப்பிட்ற பிரியாணி மற்ற எந்த காரியமும் என்ன பண்ணாது, பலப்படுத்தாது. தேவனுடைய பலத்தினாலே அவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் தான் என்னை காப்பாற்ற முடியும், அவர் தான் என்னை பலப்படுத்த முடியும். அவர் என்னை எப்படி பலப்படுத்த முடியும் என்று சொன்னால், அவருடைய வசனத்தினாலே நடந்து, அவருடைய விசுவாசத்தினாலே நடந்து கொண்டு, தேவனுடைய பலத்தினாலே நான் காக்கப்பட்டால்தான் அந்த சுதந்திரம் என்னை எங்க கொண்டு போகும், பரலோகத்துக்கு கொண்டு போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் பரலோகம் போகணும்னு சொன்னா நான் தேவ பலத்தினால் இருக்கணும். ஹல்லேலூயா. தேவ பலன் எனக்குள்ள இருக்கணும், தேவ சத்துவம் எனக்குள்ள இருக்கணும். என் பலன் என்னை மேற்கொண்டுறாது இல்லையா? நான் என் பலன், நான் என்னுடைய வெயிட் ஹைட் என்னை காப்பாத்தாது இல்லையா? எத்தனையோ மல்யுத்த வீரர்கள், எத்தனையோ பேர் கார் ஆக்சிடென்ட்லாம் என்ன பண்ணியிருக்கிறான், செத்து போயிருக்கிறான். அவனுடைய பலன் அவனை காப்பாற்ற முடியாது, அவனுடைய வெயிட் ஹைட் அவனை காப்பாற்ற முடியாது. தேவ பலன், தேவனுடைய கட்டமைப்பு, தேவனுடைய பலத்தினால் நீ வாழ்ந்தாதான் உன்னை அவர் பலப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அதை தான் சொல்றான் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் பலத்தால ஒன்றும் இல்லைப்பா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. உங்க பலத்தை நீங்க பார்க்காதீங்க, உங்க பலவீனங்களை நீங்க பார்க்காதீங்க. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோட 2ஆம் பாகத்தை நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். தேவன் இன்னைக்கு எப்படி நம்மை பலப்படுத்துவார் என்று சொன்னால், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க அவரே நமக்கு பலனாயிருப்பார். 2வது, அடைக்கலம் அளிப்பதற்காக நம்மை பலப்படுத்துகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனாயிருக்கிறார். உபதேசத்தில் நிலைத்திருக்கிறதுக்கு அவர் நமக்கு பலனாயிருக்கிறார். கடைசியாக அவரே நம்மை விசுவாசத்தில் நடத்து பரலோகத்துக்கு கொண்டு போக கர்த்தர் அவருடைய பலத்தினால் நம்மை காப்பாற்றுகிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.